إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له فمن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا النساء واتقوا الله الذي تساءلون والأرحام إن الله كان عليهم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான நம் மக்கள் அனைவரின் மீதும் படைத்த ரப்பல் ஆலமீனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களிலே மிகச்சிறந்த தினமான ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியிலே இந்த ஜும்மாவை நிறைவேற்ற நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். படைத்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிய பிரார்த்தனை புரிந்து, அகில உலகங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்க அந்த வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மா உரையை நான் துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் பேராசை, இதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. மிக அவசியமான ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும், அவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆசை இல்லாத ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஆசை அவனோடு இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன ஆசைகள், ஒரு பெரிய ஆசை, இப்படி ஏதாவது ஒரு ஆசை அவனோடு தொத்தி கொண்டுதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தரையாச்சும் அவன்கிட்ட ஒரு ஆசை வந்துடும். ஒரு சைக்கிளை பார்த்துட்டா, சரி இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நம்மளும் வாங்கணும். ஒரு பைக்கை பார்த்துட்டோன்னா, சரி இந்த மாதிரி ஒரு பைக்கு வேணும். பெண்களை சொல்லவே தேவையில்லை. ஒருத்தவர்கள் ஒரு புடவை கட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்மளும் வாங்கணும்.
ஒரு மோதிரத்தை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, ஆண்களை விட பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலாக அவர்களுக்கும் ஆசை இருக்கும். இந்த ஆசை என்பது தேவைதான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன சின்ன ஆசைகள் மனிதனுக்கு வரத்தான் செய்யும். அப்படி இருந்தால்தான் அவன் மனிதன். இந்த கட்ட வேண்டும். அது நபி அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆசை என்பது வளவெடுக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் தன் திருமறையிலே ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறாங்க. அதை நம்ம பின்னாடி வருவோம், என்னென்னலாம் பேராசை என்பது. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தங்களுடைய அறிவுரைகளை சொல்றாங்க. பேராசை என்பது கூடாது, அது எப்படியெல்லாம் இந்த மனிதனுள் வரும், அது வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் இவன் இருப்பான் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்ப ஆசை என்பது நமக்கு என்ன செய்யணும், கட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசை தேவையான ஒரு ஆசைகள் எல்லா மனிதர்களுக்குமே சரி, சிறு வயதிலிருந்து முதியவர்கள் வரை என்ன செய்யும், ஆசை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். ஆனால் பேராசையாக மாறி அது போயிடுச்சுன்னு சொன்னா பெரிய நஷ்டத்திலே கொண்டு வந்து விட்டுடும். அது தமிழ்ல அழகா சொல்றாங்க, பேராசை என்பது பெரும் நஷ்டம். அந்த நஷ்டம் எங்க கொண்டு போய் விட்டுரும், பலவிதமான கேடுகள்ல கொண்டு போய் விட்டுரும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணமாக சொல்லும் பொழுது, புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 6421 2021 ரெண்டு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முதியவருடைய மனம் இருக்கு பாத்தீங்களா, எண்ணம், இரண்டு விஷயங்களில் முதியவர்னா நினைச்சீங்க சாதாரண எப்ப முதியவர் என்றால் ஒரு 65 வயசு அதான சொல்லுவோம் நம்ம ஒரு முதியவர்கள். அவர்களுடைய மனம் இரண்டு விஷயங்களில், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இளமையாகவே இருக்கிறார்கள். ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு விஷயத்துல மனிதனுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கு, இளமையாகவே இருக்குது. அந்த ரெண்டு எண்ணம் என்னது, ஒன்று அவன் செல்வத்தின் மீது வைக்கக்கூடிய பிரியம். முதலாவதாக சொல்லும் பொழுது அவன் செல்வத்தின் மீது வைத்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த பிரியம். மற்றொன்று அவன் இந்த உலகத்திலே துனியாவிலே வாழணும் என்ற எண்ணம். இந்த ரெண்டையும் நம்ம சில சொல்றாங்க. மனிதனுடைய ஆசை எப்படி இருக்குமா, எவ்வளவு வயசானாலும் முதியவர்னு சொல்றாங்க. நம்ம அரசியல் 60 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் வச்சுக்குவோம். வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இந்த செல்வத்தின் மீது உனக்கு இருக்கிற கூடிய பிரியமும் போவே போற. அது எப்படியா இருக்கும் தெரியுமா, அது இளமையாகவே இருக்கும். இளமை என்பது என்ன தெரியுமா, 16 21 வயசு இருக்கு பாருங்க, அதுதான் இளமை பருவம். ஒரு மனிதனுக்கு இளமை பருவம் என்பது 16 தொடங்கி 21 22 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் அவனுடைய இளமை பருவம். அந்த பருவத்தின் அவனுடைய ரத்த ஓட்டங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஆசைகள், அதனுடைய முறுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும், அதை செய்யணும் இதை செய்யணும் எப்படி தரகாத்திரமா நிற்பான். அதுபோல அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா, எந்த வயதாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுக்கு மட்டும் அவனுடைய எண்ணம் இளமையாக இருக்கிறது. நபிகள் சொல்றாங்க. இந்த பணம் என்பது, செல்வம் என்பது எப்படி வேண்டும் நமக்கு. செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுக்கு தான் அதிகமா கொடுத்தானா இல்லையா, அவனுக்கு ஆட்சி அதிகாரமும் செல்வமும் அவனுக்கு போல யாருக்குமே செல்வம் கொடுக்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் தன் திருமறையில சொல்லும் பொழுது, அவனை மாதிரி யாருக்குமே கொடுக்கல. அந்த கூட்டம், அந்த சாவியை வச்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் வச்சிருந்தாண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது செல்வமும் அவனுடைய ஆசையும் தலைக்கேறி அவனுக்கு என்னாச்சு, அவன் கடைசியா மூழ்க வேண்டிய நிலை, அந்த நிலைக்கு போயிடும். ஏன், ஒரு கட்டம் வந்ததும் அந்த பணமும் அந்த பலமும் அவனை என்ன செஞ்ச ஆரம்பிச்சிருச்சு, கேடாக்கி விட்டுருச்சு.
நம்ம செல்வத்தின் மீது வைக்கக்கூடிய பிரியம் அளவோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறையிலே சொல்லும் பொழுது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் செல்வத்தை வழங்கி இருந்தோம், அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை நாம் வழங்கி இருந்தோம். அவர் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார்கள். செல்வமும் ஆட்சி அதிகாரமும் நமக்கு வேணும், எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? கட்டுக்குள் இருக்கணும். செல்வத்தை தேடுகிறேன் என்று மனைவி மக்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு விடக்கூடிய காட்சிகள் பார்க்கிறோமா இல்லையா? ஆட்சி அதிகாரம் பணபலம் இதெல்லாம் இருக்கணும்னு எல்லாத்தையும் உதறக்கூடியது. சென்ற ஆட்சி எடுத்தாவே போதும். ஒவ்வொரு ஆட்சிகளும், இந்த ஆட்சியில் இதற்கு முந்தைய ஆட்சிகள், அவர்கள் செல்வத்தின் மீது இந்த உலகத்தின் மீது வைக்கக்கூடிய பிரியம் அவர்களை எப்படி ஆட்டி படைத்தது பார்க்கிறோமா இல்லையா? அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதை ஓவரா நீ தேட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, மனைவி மக்கள் பிள்ளை குட்டி எதையும் தேட மாட்டேன், அப்படியே அதிலே தான் நீ போய் மூழ்கடித்துருவ. அது ஒண்ணு என்ன செய்யும்? கடைசி நரகத்தில தான் கொண்டு போய் விடும். செல்வம் அதிகமாக சேர சேர அது என்னங்க செய்யும்? பலரை நாம பார்ப்போம். ஆரம்ப கட்டத்தில் ஒரு அளவு தான் அவன்கிட்ட செல்வம் இருக்கும். அப்புறம் என்ன செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உயரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ செல்வந்தர்கள் அழியக்கூடிய காட்சியும் இந்த கண்ணால் தான் கண்டிருக்கிறோம். அதுபோல எத்தனையோ ஏழையாக இருந்தவன் பணக்காரனாகி அவன் பிறழக்கூடிய காட்சியையும் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு விஷயத்துல இளமையா இருக்கிறான். அதுபோல நாம் என்ன செய்ய, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கட்டுப்பட்டவனாக அல்லாஹ்வுக்கு நன்றி. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமையை வைத்திருக்கிறான். என்ன கடமை? அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறது, அதை காமந்து பண்ணணும். தன்னுடைய மனைவி மக்கள் அப்புறம் வன்னிட சுற்றத்தார்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுபோல படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை ஏன்? சொற்பமான காலம் வாழக்கூடியது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் மீது வைக்கக்கூடிய பிரியம் இருக்கிறது தெரியுமா, ரொம்ப மோசமா இருக்கு. அவனுக்கு அதுவும் இளமையாகவே இருக்கிறது. எத்தனை வயசானாலும் இறந்து போகணும்னு யார்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், அழக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கஷ்டம்னு வந்துருச்சு, ஒரு படுக்கையில் விழுந்துட்டாங்கன்னா அவரை நீங்க போய் பார்த்தீங்கன்னாவே நதியா தன்னாலேயே கண்ணீர் வழுகுது. 60 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாரு, திடகாத்திரமா இருப்பாரு. திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் அடிக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன செய்வாரு? அப்படியே கண்ணீர் அப்படியே வழியக்கூடிய காட்சியை பார்ப்போம். ஏன்? நமக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, இவரெல்லாம் நல்லா இருக்கு, அந்த மாதிரி எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் நம்ம போக போறோமே, விட்டுட்டு போக போறோமே என்ற எண்ணம் அவர்களோடு குத்திக்கொள்ளும். இருக்குமா இருக்காதா? சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு 43 வயசுங்க. 43 வயசு தான் இருக்கு அவருக்கு. அவர் ஒரு கம்பவுண்டர். இரவு நேரங்களில் மக்களுக்கு என்ன செய்வார்? சேவை தௌஹீத் சகோதரர். மக்கள் நீண்ட காலம் அவருடைய தகப்பனாரும் சரி அவரும் சரி என்ன செய்வாங்க? ஏழை மக்களுக்காக இருந்தாலும் சரி இரவு நேரங்களில் என்ன செய்வாங்க? போய் ஊசி போடுறது, மாத்திரை கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு வேலை. படித்தவர், ரொம்ப படிக்கல, சுமாராக படித்தவர், தகப்பன் செய்த வேலை. அப்புறம் ஒரு மருந்து கடையில் இருக்கனால அதை அடிக்கடி செய்வார். நல்ல மனிதர். பணம் கொடுத்தா வாங்கிக்குவாரு, கொடுக்காதுன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் கொடுப்பான்னு போயிட்டு இப்படியே சொல்லுவார், அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு. பல ஏழைகள் பயன்பட்டு இருக்கிறார்கள். அவருக்கு சமீபத்தில் என்ன செஞ்சு, ஒரு நெஞ்சில ஒரு அடைப்பு, லேசாக ஒரு அடைப்பு ஏற்பட்டு அவருக்கு கொஞ்சம் சுகர் ஏறிடுச்சு. அவர் அடைப்பு இருந்தது, அவருக்கு கொஞ்சம் இது வந்துருச்சு. அவர் இரவு நேரங்களில் பல வீடுகளுக்கு சென்று ஊசி போடுறவராக இருப்பார். அப்படி அவர் செல்லும்போது அந்த ஒரு செய்தியை சொல்றார். எல்லாத்தையும் போய் சொல்லும்போது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் சென்னையில் போய் கொஞ்சம் ஹார்ட் என்னங்கிறத செக் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன், அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் நினைச்சிட்டு வந்துட்டார். அப்போ எல்லா மக்களுக்கும் சொல்லிட்டு, மனைவி மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு அவர் கிளம்பும் பொழுது எல்லாருக்கும் சொல்லுவார் பொதுவாகவே. அப்படி சொல்லும் பொழுது ஒரு சகோதரர் ஒரு வீட்டுக்கு போறார். அந்த தாய்க்கு வயசு எவ்வளவு தெரியுமா? ஒரு 65 வயது இருக்குமா. அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு 65 வயசு இருக்கும், நான் ரொம்ப காலமா அவர்களுக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாட்ட போய் நான் சொல்றேன், என்னுடைய உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு,
நான் சென்னைக்கு போய் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன், இல்லைன்னா ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொதுவாகவே ஒரு மனிதன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அடுத்தவர் என்ன செய்வாங்க, அப்படியாப்பா கவலைப்படாத இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கும், இதுதான் பெரும்பகுதி வார்த்தை வரும். ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எத்தா நீ போனாலும் பரவாயில்லத்தா, எனக்கு வேற ஆளை ஏற்பாடு பண்ணிடு ஊசி போடுறதுக்கு. நீ போயிட்டியான பரவாயில்ல, எதுக்கு ரெண்டுமே அர்த்தமாகும். அந்த மனிதனுக்கு என்ன இருக்கும், ரெண்டு அர்த்தமும் சேர்த்துரும்ல. அதுல நீ போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஊசி போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு போ. வர்றாரா வரவில்லையா என்பது ரெண்டாவது உள்ள விஷயம். அவர் சொல்லும்போது சிரித்துக் கொண்டே சொல்றாரு, 65 வயசு இருக்கும் உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு, இன்றோ நாளையோடு இருக்கக்கூடிய அந்த வயசு. அவங்க என்ன செய்றாங்க, என்னை பார்த்து நான் அந்த மாதிரி சொல்றேன், நல்லதுமா போய்ப்பா எல்லாம் காப்பாற்றட்டும் கவலைப்படாதுன்னு ஒன்று சொல்ல வேண்டியவங்க, ஏன் நீ போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஊசி போடுறது வேற ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு போ. அப்ப அவர்கள் எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குகள் உண்மையாக மெய்ப்படுத்தப்படுகிறது, எந்த வாக்கும் பொய்க்காது. இது எல்லாம் எனக்கு கண்கூடாக பார்க்கிறோம். அந்த அம்மாவுடைய செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கு ஏதாவது இந்த ஹதீஸை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அந்த வயதிலையும் அவர்கள் என்ன செய்வாங்க, என்னை காப்பாத்திக்கணும், நீ எப்படியாச்சும் போனா பரவாயில்ல, இங்கே இப்படி சொன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, உங்களுடைய மனைவி மக்கள் சந்ததிகள் எவர் மேலே உங்களுக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லு. இந்த துனியாலேயே இல்லை. இரண்டு விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அந்த ரெண்டு விஷயங்களை நாம் என்ன செய்யணும், பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி, பேராசை என்பதை கட்டுப்படுத்தணும். ஆசைகளை வளர விட்டோம்னு சொன்னா அது பேராசையாக மாறி நம்ம எங்க சொன்னோம் கொண்டு போய் சேர்த்துறோம். அப்ப நம்மளுடைய உள்ளங்களை என்ன செய்யணும், பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அளவோடு இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்ததிலே என்ன செய்யணும், அருள் இருக்கிறது என்ற நம்பிக்கை வரும் பொழுதுதான் அது வரும். இல்லைன்னு வச்சீங்களேன் அது வராது. உள்ளங்களை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது, ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதை எடுத்தாலும் என்னது என்று சொல்லக்கூடிய மனிதனை தான் பார்ப்போம். பார்க்கிறோமா இல்லையா? எந்த இடத்தை எடுத்தாலும், ஒரு இடமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எனது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். பார்க்குமா இல்லையா? ஒரு பைக் வாங்கணும்னு வச்சீங்களேன், யாராச்சும் கேட்டா என் பைக்கு தான் 50,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறேன் சொல்றோமா இல்லையா? ஒரு இடம் வாங்குறோம், என்ன இடம் தான். அதே மாதிரி எதை வாங்கி கொண்டாலும் என்னது என்னது என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அது பேராசை ஒண்ணு இருந்தா பரவாயில்லப்பா, அது பேராசையா மாறிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பங்களா இல்ல, 2 பங்களா இல்ல, 3 பங்களா இல்ல, எத்தனை பங்களாக வாங்கினா சரி, எத்தனை பயன்படுத்துவது எது சொற்பமானது தானே பயன்படுத்தி. ஒரு காரை தானே 10 கார் இருந்தாலும் 10 கார்ல ஏறி போயிட முடியுமா? 10 பைக் இருந்தா 10லையும் போயிட முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்-ஸஹீர் என்ற ஒரு நபி தோழர் என்ன சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன சொன்னாங்க, ஓதிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஓதிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? சூரத்துல் தகாசுர் என்று சொல்லக்கூடிய அல்ஹாக்கு முத்தகாசுர், இந்த அத்தியாயம் இருக்கு பாருங்க. அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் சும்ம லதரவுன்ன ஐனல் யகீம் சும்ம லதுஸலுன்ன யௌமைதின் அனின் நஈம். இந்த அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா? பெரும்பாலானவர்கள் என்ன செய்வாங்க, அத சிறிய சிறிய அத்தியாயத்தை எல்லாம் மனனம் செய்திருப்போம். இருப்போமா இல்லையா? சின்ன சின்ன சூறாக்கள்லாம் மனனம் செய்து வைத்திருப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூறாவுடைய அடிப்படை என்ன பெரும்பாலும் படிக்கவே மாட்டோம். அதிகமான பேரு சூறாக்களை மனனம் செய்திருப்போம், ஆனால் அது சூறாவுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. அப்படிதான் நம்ம முக்காவாசி பேர் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லியிருக்கிறான்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க, தக்கசூர் என்ற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்தியாயம் தெரியுமா? மன்னரையை சந்திக்கும் வரை அதிகமான ஆசை என்ன திரும்ப செஞ்சிருச்சு, செல்வத்தை தேடுவது இந்த மனிதனை வழிபரல செய்து விட்டது. மனசு மாறிடுறான்.
கவனம் என்ன செய்யுது? திசை திருப்பி விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மன்னரையை சந்திக்கும் வரை இந்த மனிதனுடைய ஆசை, அவனுக்கு எப்படி எண்ணம், அவனுடைய கவனத்தையே திசை திருப்பி விட்டது. என்ன கவனத்தை திசை திருப்பிடுச்சு? இதுதான் இந்த பேராசையாக மாறி உலக ஆசை தன்னோடு வந்து மறுமையை மறந்து விட்டு எல்லா அநியாயமும் செய்ய ஆரம்பிச்சான். பாக்குறமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்ற இந்த அத்தியாயத்தை ஓதும் பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றுட்டேன். அப்ப சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகன் எனது எனது என்று சொல்கிறான். ஆனால் அவனுடைய எது தெரியுமா? அவன் உண்டு கழித்தது அவனோடு சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இது சொல்றாங்க. அவன் உண்டு கழித்தது, அவன் உடித்து கிழித்தது, அவன் தர்மம் செய்து சேமித்து வைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹதீஸ் எல்லாம். நாம என்ன செய்வோம்? பெரும்பாலான நம்ம தௌஹீத் சகோதரர்கள் ஹதீஸ்களும் சரி குர்ஆனுடைய வசனங்களையும் சரி அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிந்திப்பு, அதனுடைய சொல் நம்மளோட என்ன பாதிச்சிச்சு அது செய்ய. என்னுடைய சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு, காலையில ஃபஜ்ருக்கு பின்ன நான் என்ன செய்வேன்? ஒரு குர்ஆன் வசனமோ ரொம்பவளா இல்ல, ஒரு குர்ஆன் வசனம் ஓதுவேன், அல்லது என்ன செய்வேன்? ஒரே ஒரு ஹதீஸ் எடுத்து படிப்பேன். வேற ஒண்ணுமே சொல்ல. டெய்லி சில இடத்துல இந்த சகோதரர் தான், எந்த சகோதரர் நான் முதலே சொன்னனோ அவர் தான் என்ன செய்வாரு? அவர் பேசிட்டு இருக்கும்போது டெய்லி என்ன செய்வேன்? நான் ஒரு குர்ஆன் வசனத்தை படிப்பேன், அல்லது என்ன செய்வேன்? ஒரு ஹதீஸை நான் படிப்பேன். படிச்சுட்டு என்ன தெரியுமா செய்வார்? அதை எழுதிக்குவார். எழுதி சில நேரம் நான் போனோம்னா கொடுப்பாரு, இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸை படித்தேன். ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்து படிக்கிற பத்தியா, அது இரவு வரை என்ன செஞ்சதுன்னு நான் பார்க்கிறேன். அந்த ஹதீஸ் அந்த இவர் என்ன செய்ய அசை போட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன, என்ன சொல்கிறது இந்த இது அப்படின்னு நான் கேட்பேன். 3 விஷயத்தை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமாக கேட்கக்கூடிய ஹதீஸ், உண்டு கழித்தது தானப்பா உன்னோடு சேர்ந்தது. ஆதமுடைய மகனே, நீ சாப்பிட்ட பத்தியா, அதுதான் உன்னை சேர்ந்தது. இந்த சாப்பாடு இருக்குது, இதற்காக நாம் செலவிடும் நேரம் தெரியுமா? அதிக நேரம் செலவிடுறோம், சேமித்து வைத்துக் கொள்றோம். ஆனால் இந்த ரிஸ்க் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு செய்தியை சொல்றேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த வயதும் தெரியாது, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ரிஜிக்கை அல்லாஹ் பிரித்து விட்டான் என்று சொன்னா யாருக்குமே இல்லைங்கிறத ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு 24 வயது இருக்கும். ஒரு ஜும்மாவுடைய நாள் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஒரு ஜும்மாவுடைய நாள். ஒரு தாய்க்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு எவ்வளவு வயசு? 24 இருந்து 26 வயசு இருக்கும். 24 டு 26 இவ்வளவு தான் வயசு. அவர் ஒரு நாள் இந்த ஜும்மாவுடைய நாள், அந்த நாள் நினைச்சார் அவரு தன்னுடைய பாஸ்போர்ட் சம்பந்தமா ஒரு வேலை நிமித்தமாக, அவர்களுக்கு 12 பேர், எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க. தாயும் பிள்ளையும் மட்டும்தான் ஒன்றாக இருக்கிறாங்க. பாக்கி எல்லாம் அண்ணன் தம்பிங்கெல்லாம் தனித்தனி குடும்பம். ஆனா அண்ணன் தம்பிகள் 4 பேர் சேர்த்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பையன் செய்யறாரு, காலையில ஜும்மாவுடைய நாள்ல ஒரு அவருடைய வேலைகளுக்காக போயிட்டார். போகும் பொழுது அவருடைய மூத்த சகோதரர் பார்த்தீங்களா, 50 ரூபாய் பணத்தை கொடுத்து, இந்தப்பா காலையில சீக்கிரம் போற, இந்த பணத்தை வச்சுக்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இதை நான் பிற்பாட சொல்றேன் பாருங்களேன். போயிட்டார் அவர். மத்தியானம் லொஹர் தொழுகைக்கு வந்துட்டார். லொஹர் முடிஞ்சிச்சு. லொஹர் என்ன இருந்தது? ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய நேரம், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டது. ஒரு 2 மணிக்கு என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. 2 மணிக்கு வீட்டுக்கு போகும் பொழுது தாய் என்ன செய்ய, வாப்பா சாப்பிடலாம், காலையில போனது இவ்வளவு வேலையெல்லாம் ஆயிடுச்சுமா. அவர் என்ன செய்யறாரு, தாய்கிட்ட சொல்ற, இவருக்கு அடிக்கடி தலைவலி மட்டும் வரும், வேற மாத்திரையே போட்டதில்லை அவருக்கு. ஆனது ஜுரமும் படுத்ததும் இல்லையா. எனக்கு தலையை வலிக்குதுமா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், சாப்பிடல, ஆக்கி வச்ச சோறு அங்கேதான் இருக்கிறது. ரிஸ்க் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய உணவு நீ சாப்பிட்டது மட்டும்தான் உன்னுடையது என்று சொன்னான் தெரியுமா?
நன்றாக சிந்தித்துக் கொண்டு ஒவ்வொரு செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கடைசியா நான் சொல்றேன் இந்த செய்தியை. அப்ப என்ன செய்யறாரு அவரு, நான் கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்கிறேன். அவரை சொல்ற தூக்கம் வருதுமா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். தலைவலியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அப்படித்தான் செய்வோம். தலைவலி வந்துச்சுன்னா அங்கேயும் கூட எண்ணங்களை சிதற விடாம கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம்னா அமைதி ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன செய்யும், கொஞ்சம் ஓரளவு ரிலீஃப் ஆகும். அந்த சகோதரர் ஒரு பாயை போட்டு தலைவனையும் போட்டு படுத்துட்டார். இந்த தாய் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனுடைய படுக்கையிலேயே என்ன அதே பாயில் அதே தலையை வைத்து அவரும் படுத்துட்டாங்க. ஒரு 3 மணி வாக்குல அந்த சகோதரன் அந்த அம்மா என்ன செய்றாங்க, எந்திரிப்பா நேரமாச்சு சாப்பிடுவோம். அவர் எந்திரிக்கல. சரி சாதாரணமாக தூங்குவது தானே, தூங்கிட்டு போறேன், எப்போதும் இந்த மாதிரி தான் செய்யுமா, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விட்டுட்டாங்க. ஒரு 4-4:30 மணி இருக்கும், எந்திரிச்சிட்டாங்க. அந்த அம்மா வர சொல்லி எந்திரிச்சிட்டு இவரை எழுப்புறாங்க. போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. தம்பி எந்திரிப்பா சாப்பிடுவோம், கடைக்கு நேரம் ஆயிடுச்சு, 4:30 மணிக்கு கடைக்கு போகணும்ல, ஜும்மாவுடைய நாள். கடைக்கு போக எந்திரிக்கும் பொழுது அவர் எந்திரிக்கல. வயசு எத்தனை, 24 வயசு அல்லது 26 வயசு, இவ்வளவுதான் வயசு. பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பேசி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மாவுக்கு எத்தனை, 12 பிள்ளைகள் எத்தனை இருக்குதுன்னு பாத்துங்க நீங்க. கடைசி பையனுக்கு 26 வயசு, தாயோட வயசை ஒப்பிட்டு பார்த்து கவனிச்சிங்க. 2 பேரும் ஒரு பாயிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு தலையணையில் தான் தலையை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உயிர்களை நாம் கைப்பற்றும் பொழுது தூக்கத்தில் நாம கைப்பற்றுவோம். யாருக்கு நாம் நினைக்கிறோமோ அவருக்கு மட்டுமே திருப்பி கொடுப்போம், பாக்கி என் கைவசமே வைத்துக் கொள்கிறேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை கண்கூடாக பார்த்தங்க. அந்த தாய் எழுந்து விட்டார். அந்த 24 ஒரு பையன் எழுந்திருக்கவே இல்லை. அவரை கொண்டு போனா மௌத். சாப்பிட்ட உணவு என்ன தெரியுமாச்சு, 2 பேருமே சாப்பிடல. சாப்பிட்ட உணவு, சமைத்த உணவு அவரு சாப்பிடல. காலையில ஏதாச்சும் சாப்பிட்டுருப்பாரு, 50 ரூபாய் கொடுத்துறோம்ல. அந்த சகோதரர் 2 அழுதுகிட்டு இருக்கார். யாரு, மூத்த சகோதரர் நிக்கிறார், அழுகுறார். காலையில் போகும் பொழுது என் தம்பிக்கு நான் 50 ரூபாய் கொடுத்தேன். அவன் மத்தியானம் வரும் பொழுது நான் கேட்கிறேன், என்னப்பா எங்க போனிய, வேலையெல்லாம் ஆயிடுச்சா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. 30 ரூபாய் செலவாயிடுச்சு, 20 ரூபாய் ஏன் சோப்புல இருக்குங்கிறான். 30 ரூபாய் தான் அவன் செலவு செய்தது. என்ன சாப்பிட்டான்னு சொல்லல. மத்தியானம் சாப்பாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கை வைக்கவில்லை. என்ன தண்ணி குடிச்சாரா, சாப்பிட்டாரா, டீ குடிச்சாரா, சிகரெட் பிடி பழக்கம் இல்லை அவருக்கு. என்ன திண்டான்னு தெரியல. பணம் என்று செல்வத்தை தேடுவது. இந்த மனிதன் எப்படி இருப்பான், இளமையாக இருக்கிறான். ஆனால் இந்த செல்வம் 50 ரூபாயை 30 ரூபாய் தான் செலவு செய்ய முடிகிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய நேரமாக இருக்கிறது. 50 ரூபாய்க்கு 30 ரூபாய் செலவு பண்ணிட்டு 20 ரூபாய் வைத்திருந்தானே, சொல்லும் பொழுது ஏப்பா அந்த மாதிரி செலவு பண்ணி சாப்பிட வேண்டியதானப்ப நல்லா. அவன் சிரித்து கொண்டே சென்றான், இப்படியே சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவன் சிரித்து கொண்டே சென்றான். இரவு எந்திரிக்கல. அசருக்கு முடிந்து போய்விட்டது. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் லேசான கொஞ்சம் இதாயிடுச்சு. ஏன்னா ஒரு பாயில தானே படுத்திருந்தாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உண்டு கழித்தது தானடா உன்னை சேர்ந்தது ஆதமுடைய மகனே. சற்று எல்லாரும் சிந்திக்கிறது. எவ்வளவு காலம் வாழ்வோம்? ரொம்ப காலமா கிடையாது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உடித்து கிழித்தது உன்னை சேர்ந்தது. எத்தனை பங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை காராக இருந்தாலும் சரி, எத்தனை சைக்கிள், எதை வேண்டுமான வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அனுபவிக்கும் வரைதான் நான் உன்னை சேர்ந்தது. அப்படித்தானே எல்லாம். 10 சட்டை வச்சிருப்போம், எல்லா சட்டையுமா போட்டுறோம். 2 சட்டையை எடுத்து வச்சிருப்போம். கல்யாணத்துக்கு போவோம், 10 புடவை இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கணவருக்கு உடுத்தி காட்ட மாட்டார்கள். எல்லாம் தூங்கும். அப்படியே எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு கட்டிக்குவோம். கந்தூரி விழா வருகிறது, கட்டிக்கலாம். திருவிழா கோலமாக ஆகிவிட்டது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு. என்னடா பாவிகளா, இந்த உலகம் எப்படிப்பட்டது? நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையை சொல்கிறார்,
உங்களுடைய வாயால் அல்லாஹ்வின் ஒளியை ஊதி அணைக்க பார்க்கிறீர்களா? அணைக்கிறதுக்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அப்ப செய்து கொண்டிருந்தார்கள். சத்தியம் தெரியாமல் இருந்தது, பரவாயில்லையா? சத்தியத்தை போட்டு உடைக்குகின்றோம், கண்ணாடியை உடைப்பது போல் உடைத்துக் கொண்டிருக்கிறோம். பிற மதத்தவர்கள் எதை சென்றாலும் கவலை இல்லை, அவர்களுக்கு எதுவும் கிடையாது. நீனும் அவரையும் சேர்ந்து கொண்டு கந்தூரியை திருவிழா என்று மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாசமா போனவர்கள். நீ கெட்டதும் இல்லாமல் இந்த சமுதாயத்தையும் சேர்ந்து கெடுக்க வேண்டியது. இன்றைக்கு பெண்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டிருக்க காலத்துல நம்மை எதுக்க வேண்டும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, எதுக்கோ பயந்துகிட்டு என்ன செய்வான், எதையோ கழுவாம போனானா. அந்த மாதிரி நம்மீது கோமா. நாங்கள் இந்த சத்தியத்தை தானே சொல்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொன்னதை தானப்பா சொல்றோம். ஏதாவது மாற்றி சொல்லிவிட்டோமா? 600 ஆண்டு காலம் வாழ்ந்தது யார் அப்பா பார்த்தீர்கள்? எந்த அவளியா 600 காலம் வாழ்ந்தார்கள்? 40 வயசுக்கு மேல உன்னுடைய மூத்த அப்பாவுக்கு அப்பா யாருன்னு கேட்டா பேரு தெரியல. தெரியுதா? எவனுக்கு தெரியுது? 2 தலைமுறை விட்டோம்னா 3வது தலைமுறை தெரியலங்க. என்னுடைய தகப்பனார் தெரியும், என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது, எனக்கே தெரியாது. என்னுடைய தகப்பனார் அதான் சொல்ற, தன்னுடைய தகப்பனாரை என்னிடம் சொல்லிட்டு போனாரு. நான் என் தகப்பனாரா சொல்லியிருக்கிறேன். நான் சொல்றப்ப என்ன, என்னுடைய தகப்பனாருடைய பேர் இது, என்னுடைய தகப்பனாரின் தகப்பனார் பேர் இது. இதுதான் அதிகபட்சமாக எத்தனை இருக்கும்? ஒரு 100 ஆண்டு காலம். என்னுடைய வயது 40 வச்சுங்களேன், என்னுடைய தந்தை வயது ஒரு 60, அவர் ஒரு அதற்கு முன்னாடி அவருடைய தந்தையுடைய வயது ஒரு 60, இப்படி வச்சுக்கொண்டு வந்தா ஒரு 100 ஆண்டு காலம் வந்ததுதான் நமக்கு தெரியும். அதுக்கு மேல நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்திலே வாழக்கூடிய நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனித நீ உடுத்தி கிழிச்ச பாரு, அதுதான்டா உன்னை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த பணத்திற்கும் பகட்டிற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இவர்கள் கேடாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லோரும் அரவணைக்கிறார்கள். என்ன அறைகிறாங்க? எல்லாரும் மனது எல்லா பார்த்தையும் கோயிலுக்கு போய் யார் வேணாண்டா? அவர்கள் செய்வதும் நீங்கள் தெரியாது வேறுபாடு இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. ஏன் அகமது கான் என்ற வக்கீல் என்ன செய்ய போய் தட்டை ஏற்றி நிற்கிறான் பழைய இதுல கோயில்ல. அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. மறுமைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 5 டோன் சொன்னா எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விடுவோம். சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம்? சேமிச்சு வைக்கிறோம், நாளைக்கு போட்டுக்கலாம், அடுத்த நாள் போட்டுக்குவோம். கிடையவே கிடையாது. நீங்கள் சேமித்து வைத்ததெல்லாம் நீங்கள் உடுத்தி கழித்தது மட்டுமே உன்னை சேர்ந்தது. அப்ப அதுவும் போச்சு. அடுத்த 10 கையில் வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இறந்துட்டோம்னா யாருது? மகன் போடுவான், அல்லது என்ன செய்வான்? அண்ணன் போடுவான், தம்பி போடுவான், அத்தா யாரோ ஒருவர் பயன்படுத்தக்கூடியது. நம்ம உடுத்தி கிழிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், யாரும் பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்தும் முறை தானப்பா உன்னை சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதியாக சொல்லும் பொழுது, 3வதாக சொல்லும் பொழுது, தர்மம் செய்து அவன் மிச்சப்படுத்தி சேமித்து வச்சதுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தர்மம் இருக்கிறது பத்தியா, அது ஒரு சேமிப்பு. தர்மம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்றாங்க? அது மறுமையில பெரிய வெற்றி. தர்மம் என்பது பெரிய வெற்றியை தேடித்தரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஒரு சேமிப்பு. சேமிப்பு கிடக்குது. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தர்மம் செய்தல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு ஹிதாயத்தை கொடுத்ததுனால நம்ம கூட இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த தௌஹீத் சகோதரர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? சலிப்படைகிறோம். அடையணுமா இல்லையா? எல்லா மனிதரும், நான் உள்பட சலிப்படைவோம். ஏன்? என்னப்பா போன வாரம் தான் அந்த ஜும்மாக்கு வசூல் பண்ணாரு, இந்த பள்ளிவாசலுக்கு ஏன் வந்தாங்கட்டு, இந்த வாரம் என்ன செஞ்சிருக்காங்க? வேற ஏதாவது ஒன்று காரணம் சொல்றாங்க. சொல்றோமா இல்லையா? ஏதாவது ஒரு தாய் வந்திருப்பாங்க, அது ஏதோ சகோதரன் வந்திருப்பான், அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவத்தை கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் வந்திருப்பாங்க. அதற்கு மாறணும். இதுக்கு ஏன்? தர்மம் என்பது நீங்கள் சேமிக்க கூடியது. எவ்வளவு காலம் 50 20 செலவு பண்ண முடியவில்லை. அதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. உலகம் என்பது 50 20 செலவு செய்ய முடியல, 30 தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? கண்கூடாக பார்த்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். சேமிப்பு சேமிப்பு என்ன செய்யறோம்? ஓடு.
நம்ம அலுப்பு சலிப்பு வந்து விடுது. நேத்து 20 ரூபாய் என்னிடம் இருந்தது, ஜும்மாவுக்கு வந்த 20 போட்ட. அடுத்த வாரம் போடும் பொழுது 10 ரூபாய் இருந்துச்சா, 10 ரூபாய் போடுங்க. 5 ரூபாய் இருந்ததா, 5 ரூபாய் தான் தருமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தான் உனக்கு கொடுத்திருக்கிறான். எதை கொடுத்தானோ அதை தர்மம் செய்வோம். இல்லை என்று சொன்னால் அது வேற விஷயம். இருக்கும் பொழுது, பாக்கெட்ல இருக்கும் பொழுது நான் 2 ரூபாய் போடுவோம், 5 ரூபாய் போடுவோம். ஏன்? தர்மம் என்பது சேமிக்கக்கூடியது. அது உங்களுக்கு தர்மம் மறுமைக்கு உள்ளது. உலகம் என்பது சிறு. ரெண்டே விஷயத்துல சொல்லிட்டாங்க, நீ சாப்பிட்டது நீ உடுத்துனது. அது உடுத்துனது கூட ஒண்ணு இல்ல, கிழிச்சது தான் ஒண்ணுதுங்கிறாங்க. சாப்பிட்டு முடிப்பது தான் ஒண்ணுது. ஏன்? ராத்திரிக்கு எங்கேயாச்சும் விருந்து இருக்கும், இது சாயந்தரம் அட்டாக் வந்துடும். பார்த்திருக்கோமா இல்லையா? எத்தனை சகோதரர்கள் கண்கூடாக கண்டவர்கள் பார்க்காமையா இருக்கிறோம். அப்ப மறந்து இருக்கிறோம். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேங்க. ஏன்? உலகம் அப்படித்தான், மறக்கலாம். அதையே கொள்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 12:20-40க்கு 12:30க்கு ஜும்மா ஆரம்பிக்கப்படுகிறது. தர்மம் என்பதில், குர்பானி என்பதில், அதனுடைய மகத்துவம் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மாவுக்கு ஏறது முன்னாடி வந்துருங்கப்பா. வந்தீர்களா? யாராவது 3 பேர் இருந்தார்கள். என்ன வாழ்க்கையை கண்டோம்? என்ன நமக்கு கடை இருக்க? மௌத்த சாயந்தரம் எந்திரிச்சு போறப்ப கடைக்கு போகலன்னு வச்சுங்களேன், வேற யாராவது அந்த கடையை பார்ப்பாங்களா இல்லையா? அப்படித்தானே இந்த உலகம் இருக்கிறது. கடை இருக்குது, விருது போன ஏதாவது ஒரு காரணம். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சொல்றான், தொழுகை என்பது கடமை, அது நேரம் குறிக்கப்பட்டிருக்குப்பா. நம்ம என்ன செய்யணும்? 12:40 தானே ஜும்மா. அவர் ஆரம்பிக்கிட்டு நம்ம போய்க்குவோம். அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லியாச்சா, அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லப்பட்டு மெம்பரிலே அமர்ந்து விட்டால் மூடப்படுகிறது. மலக்குமார்கள் மூடி விடுவார்கள் இல்லையா? ஏன் அந்த நன்மையை இழக்கணும்? சொற்பம் தானங்க. நாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 20 நிமிடம் நம்மால் இந்த ரப்பல் ஆலமீனுக்கு இந்த பயானை கேட்டு நம்மை திரித்துக் கொள்ள முடியாதா? ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு? என்ன அப்படி கஷ்டம்? ஒரு 20 நிமிஷம் காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு இங்க வந்து சேர்ந்திருக்கா. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? அல்லாஹ் ஒரு ரப்பல் ஆலமீன் சொல்றானே, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எடுத்து சொல்லுங்க. அதுக்கு தானே வந்திருக்கிறோம். எங்களுக்கா? மறுமையை நம்பி தானே வர்றோம். அப்ப இங்க இருக்கும் பொழுது அந்த ஒரு 12:30 12:25 வந்து இந்த 50 பேர் உட்கார்ந்தால் ஏதாவது குறைந்து விடுமா? உங்களுடைய மௌத்தா போயிட்டு என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க, அஞ்சு கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்கள் வந்து விட்டார்கள். நான் வந்து பார்த்தா 6 பேர் இருந்தாங்க. ஆண்கள் 2 பேர். ஒரு பாங்கு சொல்ற ஒருத்தர், இன்னொருத்தர் இருந்தீங்க. என்றதுக்கு இருக்கிறோம். இதுதான் நமக்கு இருக்கா? பலர் அசர் வர்றதில்லை, ஃபஜ்ர் வர்றதில்லை, எதுவும் இல்லை. அங்க போய் பார்த்தோம், இந்த ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களே, அங்க கம்ப்ளைண்ட் என்ன? நிர்வாகிகள் ஃபஜ்ருக்கு வர்றதில்லை. இதுவா நிர்வாகம்? இதுவா ஏகத்துவம்? என்ன நீங்கள் இருக்கிறீர்கள்? எங்க இருக்கிறீர்கள்? ஒண்ணு வேளங்கள் 3 விஷயம் தானப்பா. சாப்பிட்டது, உண்டு கழித்தது, தர்மம் செய்தது, இதுதான் உன்னோடு சேர்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நான் ஒரு 10 நிமிஷம் காலையில் ஒரு நாள் ஜும்மாக்கு ஃபஜ்ர் வரல, ரைட்டு. 2 நாள் வரல, 3வது நாள் குளிப்பாக இருந்தது பலருக்கு, பரவாயில்ல. ஒரு வாரம் பரவாயில்ல. மாத கணக்கில் எங்க போவீங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போய் நிக்க மாட்டீங்களா? அந்த மகஷர் மைதானத்தில் நிக்க மாட்டீர்களா? கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுகையை பற்றி. அச்சமற்று இருக்காதீர்கள். ஒவ்வொரு வசனங்களும் சொன்னாலும் சரி, அந்த வசனம் நம்ம என்ன பாதித்தது? அந்த சகோதரன் சொல்றான், காலையில ஃபஜ்ருக்கு போய் நான் ஓதுனேன்னா ஒரு வசனத்தை ஓதுகிறேன், ஒரே ஒரு ஹதீஸை படிக்கிறேன், அது இரவு வரை என்ன செய்தது என்று தெரியணும். அப்படி சொல்லக்கூடியது. ஆனால் இங்க என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் கேட்கிறோம். அடுத்த வாரம் பார்த்தாலும் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு எண்ணத்தை வளர்க்க கூடாதீர்கள். ஏன்? சொற்பமானது. அப்ப பேராசை என்பதை ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை இருக்கணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவனுடைய அருள் ஒவ்வொரு புறத்திலிருந்தும் நமக்கு வந்து விட்டு இருக்கிறது. வேறு யாருக்காவது இருக்கிறதா? வேறு எந்த சமுதாயத்திற்கும்
கொடுக்காத ஒரு அருட்கொடை இந்த மோமீன்களுக்கு இருக்கிறது. முஸ்லிம்கள் அனைவருக்குமே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பரக்கத்தை இழந்திருக்கிறார். அதிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய ஆசை தன்னுடைய கட்டுக்குள்ளே இருக்கணும். அது பேராசையாக மாறிவிட்டால் மிகப்பெரிய கேடுகள் வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆசை அளவோடு இருக்கும் வரை நம்ம ஒன்றும் செய்யாது. பேராசை எதுல வருதுங்க? பரக்கத்து இல்லாதனால தான் வருது. 50 ரூபாய் தேவை இருக்கும், 100 ரூபாய் தேவை இருக்கும், 300 ரூபாய் தேவை இருக்கும். அது 50லயே முடிஞ்சிடும். அப்படி என்ன எப்படி வரணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருப்பதிலே நமக்கு பரக்கத் அளிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் இருப்பதிலே இருக்கிறது உள்ளதை கொண்டு நல்லதை செய்யணும் சொல்லுவாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தை வாசி கேட்டுறாங்க. நீ வழங்கியவற்றில் பரக்கத்தை செய். அல்லாஹ்வுடைய அருள் அதிலே தான் இருக்கிறது. தேவை நிறைய இருக்குங்க. 5000 இருந்தாலும் பத்தாது, 10000 இருந்தாலும் பத்தாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கேட்கிறது எப்படி கேட்கணும்? நீ வழங்கியதில் பரக்கத்தை செய். செய்து கொண்டே இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாமலே செய்து கொண்டு இருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உடைகளில் இருந்து அவன் உண்ணும் உணவுகளில் இருந்து எதை எடுத்துக் கொண்டாலும் சரி பரக்கத்து இருக்கா இல்லையா? பிற சமுதாயத்தை பாருங்கள். 5 பேர் சம்பாதிப்பானா சரி அழுக்கு வெட்டியாகத்தான் வருகிறார்கள். காலையில போமா 3 பேர் சம்பளம் வாங்கிட்டு போ. ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பளம், 1000 ரூபாய் காலையில கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். காலையில வந்து டீ குடிக்க காசு கொடுக்க முதலாளி கேட்கிறாங்க இல்லையா? பிற சமுதாயம் கண்ணால் காண்கிறோம். ஆனால் இந்த சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு மட்டும் தனி பரக்கத்தை இழந்திருக்கிறான். அதில் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த பரக்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியவற்றிலே அருள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அருளை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துறாங்க. 2 விஷயத்தை கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் ஒட்டகத்தை கட்டுமிடத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒட்டகம் கட்டுமிடத்திலே தொழாதீர்கள். ஒட்டகம் தொழுவோம், ஒட்டகத்தை சொல்லல. ஒட்டகம் கட்டுமிடத்திலே நீங்கள் தொழாதீர்கள். ஆட்டை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. நீங்கள் ஆடு கட்டும் இடத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஒட்டகம் கட்டும் இடத்திலே அங்கே ஷைத்தான் இருக்கிறது. ஆட்டு தொழுவு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தூசியை தட்டி விட்டோன்னு வச்சுங்களேன், ஈரம் இல்லாட்டா பரவாயில்ல, நம்ம பாட தொழுது போயிடலாம். வெளிநாடு சென்றவங்க இந்த மஜ்ரா வேலைக்கெல்லாம் போறாங்க பாருங்களேன், அவர்களுக்கு இது தெரியும். அரபுக்காரர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா அப்படியே ஆட்டா முழுக்க அதெல்லாம் இருக்கும். அவன் பாட லேசா தட்டி விட்டு நின்று தொழுதுட்டு போ, கையை தட்டி விட்டு போயிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஆடும் கட்டும் இடத்திலே பரக்கத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்கே பரக்கத்து இருக்கிறது, நீங்க அங்கே தொழுது கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்தை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு தாயார் வந்து கேட்கிறாங்க, யார சூழலா நான் என்ன ஏதாவது செய்யணும் அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒட்டகத்தை வளர்க்காத. அந்த அம்மாட்ட சொல்றாங்க, உம்மு ஹானிங்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, யார சூழலா நான் ஏதாவது வளர்க்கணும், எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உம்மு ஹானியே நீ ஒட்டகம் இருக்கிறது பாரு, அதை வளர்க்க வேண்டாம், அது பெருமைக்குரியது. உண்மையிலேயே பெருமைக்குரியது தான். ஏன்? அதிகமான அப்ப இருந்த காலத்துல யார்கிட்ட அதிகமா ஒட்டகம் இருக்கோ அவர் தான் பெரிய செல்வத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒட்டகத்தை வளர்க்கறீங்க, அது பெருமை இருக்கிறது. நீ ஒரு ஆட்டை வளர்த்து அதிலே பரக்கத்தை அடைந்து கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி சொல்றாங்க, நீ ஒரு ஆட்டை வளர்த்து அதிலே பரக்கத்தை அடைந்து கொள்.
உம்மு ஹானி கேட்கிறாங்க. அப்ப ஆட்டுல பரக்கத்து இருக்கு. இந்த ஆட்டை பொறுத்தவரை உணவுலேயே அதிகமாக பயன்படக்கூடியது எது? இந்த உணவு தான், ஆடு தான். மாட்டை விட மற்ற மிருகங்களை விட அதிகமாக என்ன செய்யுது? உலகத்திலேயே ஆடு அதிகமாக பயன்படுது. ஆனா அதனுடைய பரக்கத்து எப்படி இருக்கு தெரியுமா? செம்மறி ஆடு நம்மகிட்ட 2 இருக்கு. செம்மறி ஆடு 1, பல்லாடு 1. இந்த பல்லாட்டுக்கு செம்மறி ஆடுக்கு உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? செம்மறி ஆடு வந்து வருஷத்துக்கு 1 குட்டி தான் போடும். பல்லாடு 2 குட்டி போடும், 3 குட்டி போடும். செம்மறி ஆடு எப்போதும் 1 குட்டி தான், சில குட்டி மட்டும் தான் 2 குட்டி போடும், பையில போடாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஆட்டிலே பரக்கத்து இருக்கிறது. எவ்வளவு குர்பானி கொடுத்தாலும் சரி, கடையா ஓட்டிட்டு வருவான். பாக்கிறோமா இல்லையா? ஒரே ஒரு குட்டி தான் போடுது செம்மறி ஆடு. ஆனா அது வளரக்கூடியது எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு கடை கூட்டு வர்ற கடை இடையா ஓட்டிட்டு வந்தான்னு வச்சீங்கன்னா 1000 ஆடு வரும். அப்புறம் இன்னும் எங்க இருந்து விளையிறதுன்னு யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வின் அருள் அப்படி இருக்கிறது. அது போல இந்த சமுதாயத்திற்கு என்ன இருக்கு? நிறைய அருள் வழங்கி இருக்கிறான். சாப்பாட்டிலிருந்து அருள் வளத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூர்ந்தா அங்கே பரக்கத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிற மதத்திற்கும் நமக்கும் நல்ல வேறுபாடு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கெல்லாம் அமர்ந்திருந்தோம். அப்ப என்ன செய்றாரு? ஒரு கிராமத்துக்காரர், அதுவும் அவர் என்ன செய்றாரு? காபிர் வர்றார். வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவர் வந்து யார ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, ஏதாவது உணவு கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாட்ட சொல்றாங்க, என்னப்பா ஏதாச்சும் கேட்கிறாரு கொடுங்க. அப்ப என்ன செய்யுது? அவருக்கு ஒரு ஆட்டினுடைய பாலை கறந்து அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? வாங்கி குடிக்கிறார். அவர் ஒரு ஆடு பாலை கறந்து குடிச்சதும் அவர் என்ன செய்யறாரு? இன்னும் கொஞ்சம் வேணும், பசி இடங்கள இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. மறுபடியும் ஒரு ஆடு கொடுக்குறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாரு? மீண்டும் கேட்கிறாரு. இப்படியாக அவர் என்ன செய்யறாரு? 7 முறை என்ன செய்யறாங்க? நாங்கள் கறந்து கொண்டே இருந்தோம். அவர் சாப்பிட்டார். அப்புறம் தான் என்ன செய்யறாரு? அவர் போயிட்டார். அடுத்த நாள் என்ன செய்ய தெரியுமா? அவர் இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே வருகிறார். அப்படி மீண்டும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அவையில் வந்து கேட்கிறாரு, எனக்கு பசிக்குது, ஏதாவது உணவு கொடுங்கள். அவருக்கு என்ன செய்யுது? பாலை பீச்சு கொடுக்கப்படுகிறது. ஆட்டுடைய பாலை கறந்து கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன செஞ்சாரு? ஒண்ணுதான் ஒரு இது கொடுத்துட்டு மறுபடியும் போய் கறக்க போறாரு. அல்ஹம்துலில்லாஹ், போதும். ஈமான் கொண்ட நிலையிலே அவர் அடுத்த நாள் வந்து ஈமான் கொண்ட நிலையிலே அவர் வந்தார். அவருக்கு ஒரு ஆட்டு பால் நினைச்சு அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்பதான் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய வயிறு ஒரு இதுதான் போதும். ஒரு காஃபிருக்கு எழுதுமா 7 முறை உண்டாலும் அவருக்கு வயிறு நிறையாது. ஏன்? மூமின் என்பவன் பிஸ்ம் சொல்லித்தான் ஆரம்பிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு ஹதீஸ் சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் இறுதியாக என்ன செய்றாரு? பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரு என்று சொல்லிவிட்டார். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? அது வரைக்கும் உண்ட உணவு எல்லாத்தையும் வாந்தி எடுக்கக்கூடிய நிலை. அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? சேர்ந்து கொண்டே இருப்பான். அப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல நபியுன்ற ஒரு நபி தோழர் இருக்கார், இப்னு உமர் இருக்காங்க பார்த்தீங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவர் என்ன செய்வாரு? அவர் எப்பொழுது அவருடைய பழக்கம் எப்படி தெரியுமா? யாராச்சும் ஒரு ஆளை கூட உட்கார வச்சு சாப்பிட்றது தான் அவருக்கு வழக்கமா இருந்து. எப்போதுமே சாப்பிட வந்தோம்னு சொன்னா ஒரு ஆளை கூட்டு கொண்டு வந்து தான் சாப்பிடுவார். அப்படி அவர் ஒரு நிலையை வச்சிருந்தார். இந்த நபி என்ன செய்றாங்க? அவர் இப்னு உமர்கிட்ட ஒரு ஆளை அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வர்றாங்க. சாப்பிட்டு முடிச்சது அவர் போயிடுறாரு. இப்னு உமர் என்ன செய்றாங்க? நபியை கூப்பிடுறாங்க, யா நபியுவே இங்க வா, இனிமே இவரை அழைச்சிட்டு வராத. அவங்க சொல்றாங்க, இனிமே இவரை அழைத்து விட்டு வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரு வயிற்றுக்கு உண்கிறான், ஒரு காஃபிர் 7 வயிற்றுக்கு உண்கிறான். ஆகையால இவரை நீ இனிமே அழைச்சிட்டு வராத. அப்ப எவ்வளவு அவர் சாப்பிட்டிருப்பார்? எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? நான் இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றிலும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளை வைத்திருக்கிறான், பரக்கத்தை வைத்திருக்கிறான். எதை செய்தாலும் நம்ம என்ன செய்வோம், சாப்பிட்டு முடிச்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா இல்லையா, தன்னை அறியாமலே வந்துவிடும், எல்லாருக்கும் வந்துடும். ஒவ்வொரு நேரத்திலையும் வருது அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்சோன்னு அல்ஹம்துலில்லாஹ் வரமா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய அருள். அதெல்லாம் வயிறு நிறைந்து விடுகிறது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்கிறது என்ற எண்ணம் வந்து விட்டார். நம்முடைய பேராசைகளை என்ன செய்யும், ஆசைகள் எப்போதும் இருக்கும். பேராசைகளை கண்ட்ரோல்ல வைக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அருளை அவனிடம் தேடி இருப்பதிலே பரக்கத்தை செய் ரஹ்மானே என்று பிரார்த்தனை புரிந்து நம்முடைய அருள் வளத்தை பெருக்கக்கூடியவர்களாகவும் மறுமையிலே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். 2 அறிவிப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளை இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக நம்முடைய தௌஹீத் ஜமாத் ஒவ்வொரு காலகட்டங்களும் சில நிலைகளை எடுக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்தை கருத்திலே கொண்டு வரக்கூடிய இந்த காலம் நம்முடைய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்வார்கள் என்று இருவேறாக கடந்த காலங்களில் நம்ம என்ன செஞ்சோம், ஆய்வு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாளை சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் சென்னையிலே மாநில பொதுக்குழு கூட இருக்கிறது. நகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் யார் என்ன செய்யலாம், தங்களுடைய ஆலோசனையை வழங்குறதுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஏகத்துவத்துடைய வளர்ச்சி, அதனுடைய தாய் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலை, இதற்காக என்ன செய்யிருக்காங்க, மாநில தலைமையிலிருந்து தாய்கள் பயிற்சி முகாம் ஏற்பாடு படுத்தினாங்க. அதுபோல பேசக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க, தேர்வு. இன்ஷா அல்லாஹ் அது என்ன இருக்கு, நாளை மறுதினம் கொடிக்கால் பாளையம் தௌஹீத் மர்கஸில் அஸ்ரஃபுதீன் ஃபிர்தௌசி முன்னிலையில் நடக்க இருக்கிறது. இங்கே யாராச்சும் அதில் கொடுத்துருக்கீங்களா, டோக்கன்லாம் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் கொடுத்தீங்கன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அதுவும் என்ன செய்யுது, காலை 10 மணிக்கு கொடிக்கால் பாளையம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதிலேயும் கலந்து கொள்ளக்கூடக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள். அதுபோல தொழுகை விஷயங்கள்ல நான் சொன்ன விஷயங்கள் பலருக்கு ஆரம்பம் என்ன என்று தெரியாது. பலர் லேட்டா வந்திருக்கீங்க. என்ன தலைப்பு பேசப்பட்டது, எதற்காக பேசப்பட்டது, ஏன் இப்படி பேசினார்கள் பலருக்கு தெரியாது. ஏன் தெரியுமா, ஆரம்பத்திலே வந்திருந்தோம்னு சொன்னா நமக்கு பூரணமாக அறிந்திருப்போம். கடைசியா சொன்னா சில செய்திகள் மட்டும்தான் செஞ்சிருப்போம். அப்படி கேட்கலன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை நம்மளது மூழ்கிவிடும். அதனால என்ன செய்வோம், நம்முடைய தொழுகை வணக்கங்கள் எல்லாம் பாழாகிவிடும். இதற்காக என்ன செய்ய, 1க்கு 2 ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக பல மஸ்ஜிதுகள் இருக்கிறது. ஏகத்துவத்தை எடுத்துவதற்கு 2 தான் இருக்கு முத்துப்பேட்டையில். நம்முடைய தொழுகைகளை வணக்கங்களை என்ன செய்யணும், சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளணும். இங்கே தொழக்கூடியவர்களாக எந்த வக்துகளையும் வரக்கூடிய அத்தனை பேர்களும் ஆஜராகக்கூடிய, வேலை நிமித்தமாக செல்லக்கூடியவர்கள் அது அல்லது இது இல்லை. மற்றவர்கள் என்ன, எந்தெந்த வக்தில் நமக்கு கிடைக்குதோ, அது ஃபஜ்ராக இருந்தாலும் சரி, அசராக இருந்தாலும் சரி, எந்த வக்து நமக்கு கிடைக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்யும், பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.